இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா கொஞ்சம் சாம்பார் எடுத்துட்டு வாங்க. லக்ஷ்மி ரொம்ப பொறுமையான பொண்ணு, நல்ல பொண்ணுன்னு எல்லாரும் பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாங்கல்ல. இப்ப அவ சாம்பார கீழே ஊத்துற மாதிரி பண்ணா லக்ஷ்மிக்கு இருக்கிற நல்ல பேரு எல்லார் மனசுலயும் தானா கீழே இறங்கிடும். ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க, நான் பார்க்கவே இல்ல. மித்ரா, உனக்கு எதுவும் ஆகலல்ல? இல்ல ஒண்ணும் ஆகலமா. லக்ஷ்மி, என்ன இது? ஏன் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க நீ? அந்த சாம்பார் கையில ஊத்துனதுனால பரவாயில்ல, ஒருவேளை முகத்துல பட்டிருந்தா? சித்தி, எனக்கு ஒண்ணும் ஆகல. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு மித்ரா. இத பாரு லக்ஷ்மி, வேலை செய்யும் போது உன் மனசும் மூளையும் உன் கண்ட்ரோல்ல இருக்கணும், வேற எங்கேயும் இருக்க கூடாது. இவ்வளவு நேரம் நான் அப்படிதான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அத்தை. திடீர்னு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. எல்லாரும் நீ ரொம்ப நல்ல பொண்ணு, வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் பெர்ஃபெக்ட்டா பாக்குறேன்னு அடிக்கடி சொல்றதுனால கண்ணு மொண்ணு தெரியாம உன் இஷ்டத்துக்கு நடந்து வரல. தேவயானி, கொஞ்ச நேரம் சும்மாரு. எங்க பாரு லக்ஷ்மி, உன் புருஷனை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும்னு சொன்ன. அவனுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். இப்ப அவனுக்கு நீயே ஆபத்தா மாறினா எப்படி சொல்லு லக்ஷ்மி? தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க அத்தை. இனி நான் அஜாக்கிரதையா நடந்துக்க மாட்டேன். இந்த ஒரு தடவை நான் பொறுத்துக்கிறேன். இன்னொரு தடவை இப்படி நடந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். மாம், சாம்பார் வேணும்னு ஊத்தியிருந்தா நீங்க இப்படி பேசலாம். எதிர்பாராத விதமா நம்மளுக்கு அப்படி இல்லப்பா. மாம் ப்ளீஸ், இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. இதை இன்னும் பெருசாக்கி எல்லாரையும் வருத்தப்படுற மாதிரி பண்ண வேண்டாம் ப்ளீஸ். போய் சாப்பிடுங்க ப்ளீஸ்.